friends, welcome to Priya Kitchen Club. இப்போ நம்ம பண்ண போறது வந்து பச்சை மிளகாய் தொக்கு. இப்போ என்னன்னு கேட்டா நம்ம பெரும்பாலும் தோசைக்கு தொட்டுக்க வந்து சட்னி சாம்பார் அது மாதிரி தான் பண்ணுவோம். ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டா பச்சை மிளகாய் தொக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து தயிர் சாதத்துக்கு தோசைக்கு அடைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்க இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. தொக்குக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை மிளகாய் 150 கிராம், சால்ட்டு, கடுகு, மஞ்சப்பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய், பெருங்காயம் வந்து 3 கட்டி இது மாதிரி கட்டி 3, வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வெல்லம் குட்டி குட்டியா 2 கட்டி, புளி வந்து 1 உருண்டை, நல்லெண்ணெய் 2 ஸ்பூன். இந்த பச்சை மிளகாய் வந்து லைட்டா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எடுத்துருங்க. ரொம்ப கலர் மாற வேண்டாம். 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு இது ஒரு கடாயில கடுகும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயத்தையும் இது கூட போட்டுக்கோங்க. இது தனியா கூட வறுத்துக்கலாம், ஒன்னாவும் வறுத்துக்கலாம். என்கிட்ட நம்ம மீடியமா வச்சுதான் போட போறோம். ஒரே அளவா நிறைய வறுத்தாதான் நம்ம தனித்தனியா வறுக்கணும். கடுகு நல்லா பொரியுது, வெந்தயமும் கலர் ஆயிடுச்சு, அதான் நல்லா வரப்பட்டது. இதுல எடுத்து வச்சுட்டு ஆற வைக்க போறோம். இது ஆறிடுத்து. ஆறின பிறகு மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே ஜார்ல இந்த புளி கொட்டை இல்லாம எடுத்து போட்டுக்குங்க. எடுத்து போட்டு பச்சை மிளகாவும் போட்டுக்குங்க. இது வந்து பச்சை மிளகாவும் புளியும் இதை மாதிரி அரைச்சிக்குங்க. அரைச்சுட்டு இதுல முன்னாடியே நல்லெண்ணெய் போட்டு வச்சிருக்காரு. இது 1 ஸ்பூன் கடுகு போட போறேன். இந்த பச்சை மிளகாய் புளி அரைச்சதை போடுறோம். இதை கொஞ்சம் தண்ணி அரைட்டம் ஒரு
ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். சால்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு போறேன். 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் டேபிள் ஸ்பூன்ல. கடுகு வெந்தயமும் அரைச்சதை போட போறோம். வெல்லம் போட போறோம். போட்டு நல்லா இது நல்லா திக்கானும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா திக்கானும். இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் தோஞ்சு நல்லா பிரிஞ்சு வருது. இத மாதிரி இருக்கும்போது நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து கப்ல மாத்திடலாம். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் தொக்கோட இந்த தோசை தொக்குன்னு சாப்பிட்டு போறோம். பச்சை மிளகானா கண்டிப்பா காரம் தெரியும். இதுல வெள்ளத்தையும் புளி அதெல்லாம் போட்டுறதுனால அவ்வளவு காரம் தெரியல. நம்ம நல்லா வதக்கறதுனால நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கிருக்கோம். அதனால அவ்வளவா காரம் இல்ல. நீங்க பயப்படாம பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாவும் நல்லாவும் இருக்கு. இந்த பச்சை மிளகாய் தொக்கை வந்து உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியாவும் டிஃப்ரெண்டாவும் இருக்கு. நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.